அந்த ஞானமாய் அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? வளர்க்கணும். தேவனுடைய ஞானத்தை பெறாமல் நாம் சுயமாய் நான் வளர்க்கணும், சுய புத்தியில வளர்க்கணும்னா முட்டாள்தனமா வளர்ப்பாங்க. அது என்ன முட்டாள்தனமா வளர்க்கறது அப்படின்னா, இஷ்டத்துக்கு வர்றது, அவ்வளவுதான். அந்த சிறு பிராயம் முதற்கொண்டே பிள்ளைகள்லாம் கவனிக்கிறாங்களா? உங்களுக்கு தான். அவருடைய இஷ்டத்துக்கு, அவருடைய இஷ்டம், தான் இஷ்டம், தான் இஷ்டம், தான் இஷ்டம், தான் இஷ்டம், தான் இஷ்டம். சமீபமாய் ஜாக் அவர்களுடைய செய்தி நான் ஒரு இடத்துல கேட்டுட்டு இருந்தேன். பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாரு, நோ. என்ன கமாண்ட்மெண்ட்? என்ன சொல்லணுமோ? நோ. ஏன்னா பிள்ளைகளிடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வர்றதே என்னதான் வரும் அப்படின்னா, ஃபிளஷ் தான், மாம்சம் தான் வெளிப்படும், சுயசித்தம் தான் வெளிப்படும், சுயம், தான் இஷ்டம். பிள்ளைகளிடத்துல அந்த நோ அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம நோ சும்மா வளவளா குளக்குலா நோ எல்லாம் கிடையாது. நோ ஃபர்ஸ்ட் அதை நல்லா ட்ரெயின் அப் பண்ணிடணும். எப்ப? ஒரு வயசு, 1.5 வயசுல நோ, இந்த கமாண்ட்மெண்ட்ல நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி 1 வயசு 2 வயசுல இந்த நோ அப்படிங்கிறத விட்டுட்டோம்னு வச்சுங்க, பின்னால 15 வயசு 20 வயசு 30 வயசுக்கெல்லாம் வந்துட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவருடைய சுயத்தை வளைக்க விட்டாச்சு. அருமையான பேரண்ட்ஸ், வளர்த்து ஆளாக்கி பிள்ளைகளை வெளியில அனுப்பிச்சு விட்ட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லலை, அவர்கள் தங்களை குற்றப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்பொழுதுதான் பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஞானம் வேணும், வளர்க்கறதுக்கு ஞானம் இல்லை, நான் முட்டாள், பப்ளிக்கா சொல்லனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய இடத்துல போய், ஆண்டவரே நான் மதியினன், நான் முட்டாள், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எப்படி வளர்க்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் ஃபூலிஷா, முட்டாள்தனமா, மதியினமா வளர்த்தக்கூடாது. அது என்ன மதியினமா அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒரு வரியில சொல்லுவோமானால் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விடுறது.